நீங்கள் IMF-இலிருந்து விலகியதன் பின்னர் உங்களுடைய அனைத்து பரிவர்த்தனையும் முற்றாக நிறுத்தப்படும். இலங்கை ஒரு நம்பிக்கை என்ற சூழலிலிருந்து விலக்கப்படும். ஆகவே இலங்கை வெளிநாடுகளிலிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணமோ சுற்றுலா மூலம் கிடைக்கின்ற பணத்துக்கான முதலீடுகள் என்பது கூட டாலரில் நீங்கள் செய்யப்பட வேண்டும். விமான நிலையமாக இருக்கலாம், விமான போக்குவரத்தாக இருக்கலாம், விசா போன்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கு உங்களால் உடனடியாக எந்த விதமான மாற்றத்தையும் உங்களிடம் இருப்பில் இருக்கின்ற பணத்திலிருந்து செய்ய முடியாது. ஆகவே மக்கள் வறுமையின் உச்சத்துக்கு சென்று மக்கள் மரணமடைவார்கள். மிகப்பெரிய ஒரு வரிசை கலாச்சாரம் நிற்கும். ஆனால் அந்த வரிசை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்வதற்குரிய எந்த ஒரு செயற்திட்டமும் உங்களிடம் இல்லை. IMF-க்கு மாற்று வழி என்பது உடனடியாக செயற்படுத்தக்கூடிய ஒன்றா. 22ஆம் தேதி நீங்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் உடனடியாக IMF-இடமிருந்து விலகுகின்றோம் என்று அறிவித்தால் இந்த நாடு திவாலாகும் என்பதுதான் அனைவருடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று IMF-இடமிருந்து விலகுவது என்பது உடனடி தீர்வாக மாற்ற முடியுமா? அந்த அளவு தூரம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நாடு ஆதரவு நிற்கின்றதா? உங்களுக்கு நீங்கள் அனைத்து நாடுகள் மீதும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள், IFM மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். எந்த நாடு ஆதரவு தருவதாக இருந்தாலும் தன்னுடைய நலனில் தான் அது சிந்திக்கும். நீங்கள் இன்னும் ஒரு நாட்டின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற பொழுது கூட உங்களுடைய நலனிலிருந்து தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் என்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்கின்றதா? ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 3-4 பில்லியனை உடனடியாக 22ஆம் தேதி தருவதற்கு விடயம், அதாவது நீங்கள் கூறிய விடயம் போன்ற அல்ல. ஏற்கனவே 16 முறை நாங்கள் IMF-ஓடு உடன்படிக்கைகளுக்குள் சென்றிருக்கின்றோம். அதில் பல முறை நாங்கள் எதுவுமே செய்யாமல் வெளியேறி இருக்கின்றோம். அவர்களது நிபந்தனை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த நேரங்களில் எல்லாம் என்னுடைய கேள்வி தற்பொழுது உங்களை நோக்கி, அவர் கூறுகின்ற பதிலை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசிய நிலைப்பாடாக இருக்கலாம், அல்லது தமிழ் மக்களுடைய அரசியலாக இருக்கலாம். ரஜீவ்காந்தனுடைய நிலைப்பாடு, அவருடைய பதில் ஒரு ஏற்கக்கூடிய பதிலா தமிழ் மக்களிடம் இருந்த பார்வை? நான் எதற்காக அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு அந்த பதில் ஏற்புடையது, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்புடையது. என்னுடைய வடக்கு கிழக்கு மக்கள் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு வேறுபட்ட பல நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது. அதில் பொருந்த அவருடைய பதில் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பல்வேறு நிலைப்பாடுகளை நாங்கள் ஒத்து தமிழ் மக்களுடைய சில பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய இடங்களை வைத்து நாங்கள் சில முடிவுகளை எடுத்து தான் ஒரு தேர்தல் களத்தில் இருக்கின்றோம். இது ஒரு தேர்தல் களம். இதில் நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் நீண்ட கலந்துரையாடல்களை எடுத்து தான் சில முடிவுகளுக்கு வந்திருக்கோம். சில நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பேசாமல் கூட விட்டிருக்கலாம். என்றால் பரந்துபட்ட நிலைப்பாடுகள் நாங்கள் இருப்பதற்காக இந்த நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் அதிகம் பேசியதில்லை. வணக்கம். IBC தமிழின் களம், மாற்றத்துக்கான குரல். 2022ஆம் ஆண்டு மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்காக, கட்டமைப்பு மாற்றத்திற்காக என. எனினும் அந்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கட்டமைப்பு மாற்றத்தை விரும்பினார்களா தெரியவில்லை. அது இன்று வரை ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனினும் கட்டமைப்பு மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கூறியவர்கள் தற்பொழுது மக்கள் போராட்ட முன்னணி என ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கின்றார்கள். அந்த வகையில் நுவான் பொவேகே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதேபோன்று அவருடைய தமிழ் இணைப்பாளராக இருக்கின்ற ரஜீவ்காந்த் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்குரிய மிக பிரதானமான காரணம் என்ன? Of course, this is the election that coming after 2022 people's uprising. குறிப்பாக நாங்கள் இந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கான ஒரு பிரதான காரணம், ஏனைய பிரதான வேட்பாளர்கள் நிற்கின்ற அனைவருமே ஒரு நாட்டிற்கு வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகளுடன் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்னரிருந்தே அவதானித்து கொண்டு வருகின்றோம். அதாவது அவர்கள் இந்திய ஆதிக்கத்தையும் அமெரிக்க ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற தரப்பாகவும் ஒரு தாராளவாத கொள்கையை கடைபிடித்து அடித்தட்டு மக்களுக்கான எந்தவித நன்மையையும் செய்ய முடியாத ஒரு தரப்பாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கொள்கைகளில் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். எனவே உண்மையான மாற்றத்திற்கான கொள்கை என்பதை நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்றோம். அந்த உண்மையான மாற்றத்திற்கான கொள்கை என்ற விடயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்து
மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலில் இறங்கியிருக்கின்றோம். In this election, we are the only movement, we are the only alliance that in line with these objectives. முழுமையாக நீங்கள் இந்திய மேற்குலக எதிர்ப்பு ஒரு போக்கை கொண்டு வரலாம்? No, in fact, we are not against the India or Indian people. But you know now, right now, today actually, குறிப்பாக இந்தியாவிற்கோ இந்தியா மக்களுக்காகவோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு என்பது மிக மோசமாக இருக்கின்றது. இன்று பார்த்தீர்களானால் கூட பல்வேறு பிரதேசங்கள், குறிப்பாக திருவோணமலையில் 7000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை தங்களகத்தே எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பெட்ரோல் தாங்கிகள், ஏனைய பல விடயங்களில் தங்களுடைய ஆக்கிரமிப்பு குணத்தை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலும் இலங்கையினுடைய இறைமையிலும் கை வைப்பதற்கான அத்தனை நடவடிக்கையிலும் இந்தியா தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்தியாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பு என்கின்ற விடயத்தை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம். அதனுடைய அர்த்தம் இந்தியாவை எதிர்ப்பதோ அல்லது இந்திய மக்களை எதிர்ப்பதோ கிடையாது. So we are against this economic policy. This is not against the India or Indian people. We know Indian people are also suffering because of economic disparity. So same thing they are doing here in Sri Lanka. So we are against this neoliberal policy. நீங்கள் இந்தியாவை நேரடியாக எதிர்க்கின்றீர்கள். இந்திய மக்கள் அரசு என்று பிரித்து பார்க்க முடியாது. நேரடியாக இந்தியாவை எதிர்க்கின்ற நிலைமை என்பது எந்த அளவு தூரம் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நலன் சார்ந்ததாக இருக்கும்? As I said earlier, now as a country we need an unaligned policy, foreign policy. Now 4 years ago, இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பது என்பதன் பிரதான நோக்கம் இந்தியா இலங்கையினுடைய இறைமையின் மேல் கை வைக்கும், சவரனிட்டி. இறைமையின் மேல் கை வைக்கும் பொழுது ஒரு நாட்டால் சுதந்திரமாக தொடர்ந்து செயற்பட முடியாது. இந்த நாட்டின் மேல் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்கிரமிப்பு தன்மையை இந்தியா காட்டிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதானியினுடைய நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்ற எரிசக்தி விடயங்கள், மின்சார விடயங்களில் தொடர்ச்சியாக தங்களுடைய ஈடுபாட்டை அதிகமாக காட்டுகின்றனர். முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களையும் மேற்கொள்கின்றார்கள். எனவே இலங்கையினுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கக்கூடிய எரிசக்தி, மின்சக்தி, துறைமுகம், விமான நிலையம் போன்றவை இந்தியாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வரும் பட்சத்தில் இலங்கை முழுமையாக தனது இறைமையை இழக்க நேரிடும். இறைமையற்ற ஒரு நாடு ஒரு சுதந்திரமான நாடாக இருக்கவே முடியாது. Indian objective. So with that actually we will lose our sovereignty. Then our economy completely will be in the hand of India or US. So can you let it go like this? So what we are saying, we should have an unaligned policy. We should have our own sovereignty. We have to keep it for the sake of our people. இல்லை, இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது பின்தங்கி போய் மிக வறுமையின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு நாடு உதவ வேண்டுமாக இருந்தால் என்ன காரணத்துக்காக உதவும்? தன்னுடைய நலன் சார்ந்து தான் அது உதவுகின்றது. இலங்கை அந்த உதவி இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதனை எதிர்ப்பது என்பது எங்களுக்கான மாற்று வழி என்ன? இந்தியா வெறுமனே கடனுதவிகளை வழங்கி வட்டியுடனே மீள பெற்றுக் கொண்டால் அது வேறு விடயம். ஆனால் இந்தியா என்ன செய்கின்றது என்றால் எங்களுடைய நிலங்களை பறிக்க நினைக்கின்றது. எங்களுடைய கலாச்சார பண்பாட்டுகளுக்குள் தங்களுடைய ஆக்கிரமிப்பை செலுத்த நினைக்கின்றார்கள். எங்களுடைய மதம் விடயங்களில் தலையிடுகின்றார்கள். ஒரு நீண்டகால நிலைமையிலே முழுமையான ஒரு ஆக்கிரமிப்பை பல்வேறுபட்ட கோணத்திலே அவர்கள் செலுத்த நினைக்கும் பொழுதுதான் நாங்கள் முழுமையாக அதனை எதிர்க்க வேண்டியுள்ளது. உதவி என்பது கடன் உதவியாக வரும் பட்சத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதுவே ஆக்கிரமிப்பு வடிவத்தில் வரும் பொழுது நாங்கள் அதை எதிர்க்கின்றோம். வங்குரோத்தடைந்த நாட்டுக்கு எந்த ஒரு நாடும் உதவி செய்யாது. இல்லை, அந்த நேரத்தில் தான் 4 பில்லியனுக்கு மேற்பட்ட உதவிகளை இந்தியா செய்தது. ஆகவே இந்திய நலனுக்காகத்தான் அது மேற்கொள்ளுகின்றது. அந்த உதவி இல்லாமல் இலங்கை வேறு எந்த வகையில் வாழ முடியும்? வேறு வழி இருக்கின்றதா? நீங்கள் சொல்லுகின்ற இறைமை என்பது எல்லா நேரத்திலும் பொருத்தமான ஒன்றா? 2013ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் திறந்த சந்தையிலே கடன்களை வாங்க ஆரம்பித்துள்ளோம். எங்களுடைய கடனின் எண்ணிக்கை 15 பில்லியனில் இருந்து 10 பில்லியனில் இருந்து அது 52 ஆகி இப்பொழுது 100 பில்லியன் வரை அதிகரித்திருக்கின்றது. என்ன காரணம் என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தாமல், ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்காமல் தொடர்ந்து கடன்களை நம்பி வாழும் ஒரு நாடாக இருந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திறந்த சந்தையிலே வட்டி மிக அதிகமாக இருக்கக்கூடிய கடன்களை எந்தவித கொள்கை
பொருளாதார கொள்கையும் இல்லாமல் நிபுணத்துவத்தின் ஆதரவு இல்லாமல் தன்னிச்சையாக அன்றைய அரசாங்கங்கள் வாங்கி கொண்டே இருந்தது. இதனால் நாட்டினுடைய படுகடன் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கின்றது. வட்டியுடன் திரும்பி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டின் வளங்களை வைத்துக்கொண்டு எப்படியான உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய துறைமுகம் இருக்கின்றது, மிக தரமான துறைமுகங்கள், இயற்கை வளத்துடன் பொருந்திய துறைமுகங்கள் இருக்கின்றது. எங்களுடைய லொகேஷன், அதாவது இடம் நாங்கள் மிகவும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கின்றோம். இவற்றை வைத்து எப்படி வருமானத்தை பெருக்குவது என்பதெல்லாம் மிகவும் இலகுவான விடயம். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கின்றோம். வருமானத்தை உயர்த்துவதற்கான வழிகள் இருந்துமே அதனை எல்லாம் நாங்கள் தொட்டு கூட பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் ஏனைய நாடுகளிடம் விட்டு கொடுத்து அவர்களிடம் தங்கி இருந்து அவர்களிடம் கடன்களை வாங்கி இலங்கையில் உற்பத்தி செய்யக்கூடிய சாதாரண பொருட்களை கூட வெளிநாட்டிலிருந்து தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியை பாதிப்படைய வைத்து இப்படி பல மோசமான செயற்பாடுகளின் ஊடாகத்தான் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் இவ்வளவு மோசத்தை கொண்டு வந்திருக்கோமே ஒழிய இது சாதாரணமாக இவ்வளவு வளம் பொருந்திய நாட்டிற்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படாது. எனவே எங்களிடம் தீர்வு கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்வை தவிர்த்து விட்டு நாங்கள் கடன் என்ற ஒன்றை நோக்கித்தான் ஓடுகின்றோம். எனவே அந்த தீர்வுக்கு தான் நாங்கள் இப்பொழுது செல்ல வேண்டும். அதுதான் நிரந்தரமான தீர்வு. நீங்கள் ஒரு கட்டமைப்பு மாற்றத்துக்காக போராடியிருந்தீர்கள். எனினும் உங்களுக்கு பின்னால் உள்ள முழு மக்களும் அதனை விரும்பினார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. தற்பொழுது நீங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது நாடு பூரா உங்களிடம் கட்டமைப்பு இருக்கின்றதா? கட்டமைப்பு இல்லாமல் நீங்கள் ஏன் அவ்வாறான ஒரு தேர்தலில் சந்திக்கின்றீர்கள்? எங்களிடம் நிச்சயமாக கட்டமைப்புகள் இருக்கின்றது. எங்களோடு 3 கட்சிகள், பிரதானமாக முன்னிலை சோசலிச கட்சி, புதிய மார்க்சிச லெனினிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம், 3 கட்சி உட்பட 30க்கும் மேற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த அமைப்பு பல்வேறு விதமான கட்டமைப்புகளின் ஊடாகத்தான் இயங்கி வருகின்றது. குறிப்பாக முன்னிலை சோசலிச கட்சியை பொறுத்தவரையில் தெற்கில் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுக்கான அலுவலகமும் இயங்குகின்ற நபர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள். அதேபோல் மார்க்சிச லெனினிச கட்சியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கிலும் மலையகத்திலும் அவர்களுக்கான செயற்படுகின்ற தோழர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் சோசலிச மக்கள் மன்றம் தொழிற்சங்கத்தினூடாக தனது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. எனவே எங்களுக்கான ஒரு பூர்வாங்க கட்டமைப்புகளிடம் இருக்கின்றது. அதனூடாகத்தான் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். நீங்கள் கூறுகின்றது விடயம் சரியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கின்றன. ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த கட்சிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை இருக்கின்றது. அது உண்மையாக ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்குரிய கட்டமைப்பா? Yeah, of course. Now that's why we are contesting for the election. So our campaign is basically based on. குறிப்பாக கோடபாய அவர்கள் 69 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். மைத்திரிபால அந்த நேரத்தில் 52 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். 69 லட்சம் வாக்குகளை பெற்றவர்களை மக்கள் விரட்டி அடித்தார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றது. குறிப்பாக இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரு நிலையான கொள்கையை யாரும் முன்வைப்பதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் இனவாதத்தை பேசி மதவாதத்தை தூண்டி இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிடம் ஏதோ ஒரு பலம் பணபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். எனவே அந்த பலங்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனம், எங்களுடைய முழுமையான கொள்கை, குறிப்பாக சொல்ல போனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொண்டு வந்து மக்களிடம் கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய பலம் மட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கொள்கையை மட்டும் நம்பி இறங்கியிருக்கணும். குறிப்பாக பொருளாதார ரீதியான விடயங்களிலும் சரி, தேசிய இனப்பிரச்சனை விடயத்திலும் சரி, மிக தீர்க்கமான கொள்கைகளோடு களமிறங்கி இருக்கின்ற ஒரு கட்சியாக எங்களை நாங்கள் பார்க்கின்றோம். We are appealing to the people. You just go through this. At least this time, vote for a policy. If you vote for our alliance, you won't lost even after the election, because there is a value for each and every vote for which you are giving for People's Struggle Alliance. மிகச்சிறந்த கொள்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கை அனைத்து மக்களிடமும் செல்ல வேண்டும். அதற்குரிய வழிமுறைகள், சரியான கட்டமைப்பு இருக்கின்ற பொழுதுதான் சாத்தியப்படும். ஆகவே மிகச்சிறந்த கொள்கையை வைத்து நீங்கள் தேர்தலை சந்திப்பதை விட சரியான கட்டமைப்பை உருவாக்கியதன் பின்னர் நீங்கள் தேர்தலை சந்தித்திருந்தால் அது ஒரு சாதகமான நிலைமையை உருவாக்கி இருக்கும் அல்லவா? Actually, we are asking that question based on the conventional thinking about the power. Now, for instance, student movement, we are very close, we are doing our politics very close to student movement. Without MPs, without any member of provincial, நாங்கள் எப்பொழுதுமே வாக்கு பலத்தை மட்டும் வைத்து அல்லது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரசியலை நாங்கள் நம்புவதில்லை. குறிப்பாக எங்களுக்கு மாணவர்களுடைய சில இயக்க ரீதியான பங்களிப்புகள்,
அது மட்டுமல்ல தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் மிக நீண்ட காலமாக தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து பணிபுரிந்திருக்கின்றோம். மாணவர்கள் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக நீண்ட காலமாக போராடி வெற்றிகளை கண்டிருக்கின்றார்கள். தொழிற்சங்கமாக போராடி கொழும்பு துறைமுகத்திலே ஒரு பங்கை அதானிக்கு கொடுக்க இருந்தார்கள். அதனை நாங்கள் மூலப்பட்டிருந்தோம். அது மட்டுமல்ல தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அத்தனை ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே குரல் கொடுப்பது, மக்களோடு நிற்பது, அடித்தட்டு மக்களோடு, விளிம்புநிலை மக்களோடு நின்று போராடுவது என்பது எங்களுடைய அரசியல் பலமாக நாங்கள் கருதுகின்றோம். வெறுமனே வாக்குகளை ஏதோ ஒரு பொய்களை சொல்லி வாங்கிக் கொள்வது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு அரசியல் பலத்தோடு இருக்கின்றோம். குறிப்பாக 2022ஆம் ஆண்டில் கோட்டாவை வெளியேற்றிய பலம் யாருடையது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். வெறுமனே வாக்கு பலம் மட்டும் அரசியல் பலம் அல்ல. அரசியல் பலம் என்பதை நாங்கள் கொள்கையாகவும் போராட்டமாகவும் தான் பார்க்கிறோம். எனவே அதனூடாக அரசியலை செய்யும் ஒரு முயற்சி தான். இதுவும் ஒரு அழுத்தமாகத்தான் இருக்கும். இதுவும் என்று தேர்தல் இறங்கி இருக்கிறவர்களுக்கு முன்னால் நின்று நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம் எங்களது கொள்கைகளை காட்டி. எனவே அந்த அழுத்தம் ஊடாகத்தான் எங்களுடைய அரசியல் தொடர்கின்றது. தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். Fishermen, students, other marginalized people, we are fighting with you without any hesitation whether we win or lose. Therefore, always we should get rid from this conventional thinking, voting, the power of the parliament or power of the executive is the only way to exercising your democracy. No. People's power is the most important thing. So, as far as the people's power is concerned, we are the strongest alliance. மக்கள் போராட்டம் தான் உங்களுடைய வெற்றி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் விரும்பவில்லை. ஆனால் அவர் ஜனாதிபதி ஆனார். கோட்டாவை கலைக்க முடிந்த மக்கள் போராட்டம் என்பது ஏன் ரணிலை கலைக்க முடியவில்லை? அங்குதான் மக்கள் போராட்டம் என்பதிலும் ஒரு அடிப்படை இருக்கின்றது, நம்பிக்கைகள் இருக்கின்றது. அதனை கடந்து நீங்கள் கூறுவது போன்ற ஒரு அரசியல் சாத்தியமானதா? Of course, after the 2022 successful uprising, 22nd of July, soon after Ranil Wickremesinghe on as the president, he used military to disperse the Aragale. Then after that actually ரணில் விக்ரமசிங்க அரகவினுடைய ஒரு முடிவு கட்டம் பெறும்பொழுது அவர் இராணுவ பலத்தை எங்கள் மீது பிரயோகித்திருந்தார். முழுமையாக இராணுவ பலத்தை பிரயோகித்து போராட்டக்காரர்களை கலைத்திருந்தார். ஆனாலும் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது. மக்கள் பேரவை கூடாகவும் அன்று அங்கு முழு மனதுடன் அந்த போராட்டத்தில் ஒரு மாற்றம், பொறிமுறை மாற்றம் வேணும் என்ற அத்தனை பேரும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தார்கள். மக்கள் மனநிலையில் வெகுவான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி என்றால், அன்று சில அங்கிருந்த கட்சிகள் அவர்கள் ஒரு தேர்தலுக்கான வழிமுறை ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். தேர்தலின் ஊடாக ரணில் விக்ரமசிங்கே இதை வெளியேற்ற முடியும் என்று நம்பினார்கள். மக்களை தேர்தல் பக்கம் இழுத்தார்கள் வாக்கரசியலுக்காக. அப்படியான நிலையில் மக்கள் அதை நோக்கி இலகுவாக இன்று தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலின் ஊடாக ரணில் விக்ரமசிங்கே வெளியேற்றப்படுவார். ரணில் விக்ரமசிங்கே வெளியேற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய வெளியேற்றம் தான் வெற்றியானார்கள்? நிச்சயமாக இல்லை. நாங்கள் அன்று முதல் கூறிக்கொண்டிருக்கும் அந்த பாரிய பொறிமுறை மாற்றம் இடம்பெறும் வகையில் அதனால் வெற்றியாக கருதப்படுவதில்லை. அந்த பொறிமுறை மாற்றத்துக்காக நாங்கள் using this election platform, we can do a next Aragalaya, evicting him. At the same time, we have a duty to change the entire system. IMF தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? Exit IMF இலிருந்து முழுமையாக வெளியேறுவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. IMF உள்ளே வந்தது எங்கிருக்கின்ற sovereignty bond holders காப்பாற்றுறதுக்கு, IBF போன்ற விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு, மற்றது ஒரு தற்காலிக தீர்வு என்ற நிலையில வந்த அவர்கள் மக்கள் மீது சொல்லொன்னா நிபந்தனைகளினூடாக சொல்லொன்னா பாரத்தை சுமத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக வெட் வரியினூடாக மிக அதிகமான வரிச்சுமை மக்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கின்றது. எரிபொருளுடைய விலை அதிகரிப்பு, மின்சார கட்டணத்தினுடைய அதிகரிப்பு, எந்த ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் IMF-னால் எங்களுக்கு அடைய முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. IMF-னுடைய நிபந்தனையினால் 3 மில்லியன் பேரிலிருந்து வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவர்கள் இன்று 7 மில்லியன் மக்கள் வரை அதிகரித்திருக்கின்றது. எனவே நாங்கள் இதனை எப்படி பார்க்கின்றோம் என்றால், IMF கடன் என்பது இருந்த பொருளாதார நிலையை விட மோசமான ஒரு பொருளாதார நிலை இட்டு சென்றிருக்கிறது. எனவே IMF ஒருபொழுதும் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்காக தீர்வாக அமைய போவது இல்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம். எனவே IMF-இலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அரசியலமைப்பின்படி இறைமை என்பது மக்களிடம் உண்டு. மக்கள் தங்களுக்கான அரசாங்கத்தை தீர்மானிக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் விடுகின்ற தவறுகள் என்பது அனைத்தும் மக்கள் விடுகின்ற தவறுகளுக்கு ஒப்பானது. எனினும் நீங்கள் IMF-ஐ விட்டு விலகுவதாக இருந்தால் உங்களிடம் எவ்வாறான மாற்று வழிகள் இருக்கின்றது? எவ்வாறு நிதியை கொண்டு வரப் போகின்றீர்கள்? எவ்வாறு உணவு, எரிபொருள், எரிவாயு போன்றவற்றுக்கான தீர்வு என்பது என்ன? Even now, to stabilize the economy, IMF didn't do anything. They gave $1 billion. Our debt burden is now $100 billion.
So giving 1 billion and they promised to give another 2 billion. How it resolve this issue? Actually, still our state only directly talking with the ISB holders and the bilateral creditors. The thing is, of course, now before 2022, basically our economy was very stable because there was a trade deficit, but through the foreign remittance and these other industries, especially the tourism, we were able to somehow balance this deficit. Then the economy was so stable. Where we went wrong in 2022, we had to pay around $7 billion for loan installments. So we were unable to pay that because of the mismanagement. So right now we are not paying that amount. We are not paying, servicing the foreign debt. So therefore the economy is கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக நாங்கள் பல்வேறு ஏற்கனவே இந்த பாதிப்புகளை எதிர்கொண்டு மீண்ட நாடுகளை வரிசைப்படுத்த வேண்டும். அர்ஜென்டினா, ஈக்குவடர், கிரீஸ் போன்ற நாடுகள் எப்படியாக இந்த கடன் பாதிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார்கள்? அவர்கள் IMF-இடம் சென்றார்களா அல்லது அவர்களுடைய கணக்காய்வு எப்படி இடம்பெற்றது? கணக்காய்வின் பின்னர் கிட்டத்தட்ட 50% கடன்களை அவர்கள் கொடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தார்கள். கடனை தள்ளுபடி செய்வதற்கான நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள், தள்ளுபடியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கூட ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் செல்வதில்லை. ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் IMF-இனுடைய ஒரு முகவராக தொழிற்படுகின்றார்கள், IBS கொள்கையினுடைய முகவராக தொழிற்படுகின்றார். இந்த முகவர் தன்மை என்பதுதான் அங்கு தங்கி இருப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் இன்னொரு பக்கத்தால் பார்த்தீர்கள், இதுவரை IMF $1 பில்லியன் வரையில் கடன் வழங்கி இருக்கின்றார். இன்னும் 2 பில்லியனை வழங்க இருப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். ஆனால் உண்மை என்னவென்றால் எங்களுக்கு 100 பில்லியன் வரை இன்று கடன் இருக்கின்றது. நாங்கள் 7 பில்லியன் கடனை செலுத்த வேண்டியிருந்தது 2022. அதை செலுத்த முடியாத நிலையில் செலுத்தாமலே விட்டோம். அந்த இடத்தில் தான் எங்களுக்கு இந்த பாரிய பிரச்சனை ஒன்று ஆரம்பித்தது. ஆனால் இன்று அந்த பிரச்சனையை தள்ளுபடியினூடாக அசைத்துவிட்டு IMF-இனுடைய 1 பில்லியன் தான் இந்த நாட்டை காப்பாற்றியது என்ற ஒரு முறையில்லாத வகையில் IMF-இனுடைய நம்பிக்கை தான் அது. IMF இந்த நாட்டை தன்னுடைய நிலைப்பாட்டு உடன்படிக்கைகள் வருதென்றால் IMF சரியான பொருளாதார தெளிவுடன் தன்னுடைய செயற்திட்டத்தை முன்வைக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். ஆகவே IMF-க்குள் ஒரு நாடு இருக்குமானால் இருந்தால் அது ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் அல்லவா, நம்பிக்கையை வழங்கும். அது என்னென்றால் சர்வதேச ரீதியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நாணய நிதியத்தின் மேல் எந்த ஒரு நாடும் இந்த அளவு தூரம் நம்பிக்கை வைத்ததில்லை. இந்தியா கூட 90ஆம் ஆண்டு கால பகுதிகளில் IMF-க்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இலங்கை ஏற்கனவே 2 முறை சென்றிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு இந்த அளவு தூரம் சென்றதில்லை. என்றால் IMF-இனுடைய நிபந்தனை ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி, அதாவது சமூக நலனை நம்பி இருக்கக்கூடிய, இலவச விடயங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, அதாவது ஏழைக்கும் பணக்காரருக்கும் இடையில் இடைவெளி மிக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, சமூக நீதியை கட்டமைக்க வேண்டிய ஒரு நாட்டிலே IMF-இனுடைய நிபந்தனைகளை போடுவதால் ஏழை மக்களினுடைய அந்த விரிசல் மிக பாரதூரமாக ஏற்படும். அதுதான் இன்று இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக இலக்கங்கள் ரீதியாக ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். 3 மில்லியனில் இருந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவர்கள் 7 பில்லியன் வரை சென்றிருக்கிறது. நீங்கள் கூறுகின்ற அந்த விடயங்களே எனக்கு மாற்றுக்கருத்தில்லை. IMF இலங்கையுடன் இந்த ஒரு உடன்படிக்கைக்கும் வரவில்லை. உடனடியாக உங்களிடம் இருக்கின்ற மாற்று வழி என்ன? எவ்வாறு நீங்கள் சாதாரண செயற்பாட்டை முன்னெடுக்கப் போகின்றீர்கள்? ஒன்றும் முன்னெடுக்கப்படாமல் விட்டால் வறுமையில் மக்கள் இறப்பார்கள். அதற்கு உங்களிடம் மாற்று வழி இருக்கிறது. Yeah, that's what I explained now. Who gave this impression that IMF is a solution? Up to now, IMF didn't do anything. That's what I explained. If they did something, of course, if they were able to bring a haircut, if they were able to reduce IMF the interest, உள்ளுக்குள் வருகை தந்த என்பது ஒரு பொருளாதார தீர்வாக நாங்கள் பார்க்கவே இல்லை. அது மக்களுக்கு மேலும் ஒரு பாரத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக IMF எந்த ஒரு கடனாளியிடம் சென்று எங்களுக்கான கடனை குறைப்பதற்கான வழிமுறையோ அல்லது வட்டிகளை குறைப்பதற்கான வழிமுறையோ செய்யவில்லை. சவரின் பாண்ட் வைத்திருப்பவர்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு இங்கு வட்டியையும் வரியையும் அதிகரித்து மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற வரியினூடாக வருமானத்தை பெற்றுத்தரும். எனவே இது மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். எனவே மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயம் பொருளாதார நலனாக அமையாது என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் திரும்ப வலியுறுத்துகிறோம். IMF did burden the general public, gave an assurance to the creditors that we are paying this loan. So that is not a solution. IMF இந்த நாட்டை விட்டு விலகியிருத்து நீங்கள் தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டீர்கள். IMF இல்லை. உடனடியாக அனைத்து நாடுகளும் தன்னுடைய கடனை கேட்கும்.
எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் செல்ல முடியாத நிலைக்கு இலங்கை செல்லும். இலங்கையிடம் அந்தளவு அந்நிய செலவாணி கிடையாது. ஆகவே உடனடியான மாற்று திட்டம் உங்களுடைய திட்டம் என்ன? Yeah, that's what I said now. Since we are not servicing the installment, now for the moment, we were able to secure that our foreign reserves, that is sufficient to run the country. At the same time, I don't know, you know, அதாவது ஐஎம்எஃப் இல்லாமல் எங்களால் இந்த பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியாது என்கின்ற அந்த மாய பிம்பத்தை நாங்கள் உடைக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் இந்த நாடு முன்னுக்கு கொண்டு செல்லப்பட முடியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கிட்டத்தட்ட $500 மில்லியன் மேலான வருமானத்தை எங்களுடைய வெளிநாட்டில் இருந்து உழைக்கின்றவர்கள் இங்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் 4 பில்லியனுக்கு மேலான வருமானத்தை எங்களுடைய ஆடை கைத்தொழிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். அதேபோல் ஏனைய கைத்தொழிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 பில்லியன் வருமானத்துக்கு மேல் பெற்றுக்கொள்கின்றோம். இவற்றில் சிலவற்றை அந்த நிதி நிறுவனங்கள் இந்த நாட்டுக்குள் கொண்டு வருகின்றதில் சிக்கல்களை பார்க்கின்றோம். அதையெல்லாம் நாங்கள் உடைக்க வேண்டும். எப்படி இந்த நாட்டினுடைய உழைக்கும் வர்க்கம் இந்த நாட்டுக்காக உழைக்கின்றதோ அந்த உழைப்பை நாங்கள் சமிக்க வேண்டும். அதேபோல் இறக்குமதி செய்யப்படுகின்ற இறக்குமதியில் நாங்கள் பல சிக்கலை எதிர்நோக்கின்றோம். அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற இறக்குமதியில் மட்டும் கைவிட்டுவிட்டு உள்நாட்டில் மிகுதி பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை எங்களிடம் இருக்கிறது. அதனை பெருக்குவதன் ஊடாகவும் நாங்கள் சில விடயங்களை செய்ய முடியும். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இருக்கின்ற வழிமுறைகள் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு வெறுமனே கடனில் தங்கி இருக்கணும். எங்களுக்கு இன்று கூட வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்று கூட எங்களுக்கு வருமானம் தாராளமாக இன்று நாங்கள் சில வெளிநாட்டு கடன்களை நுப்பாட்டி இருக்கின்றோம் செலுத்துவது. எனவே எங்களிடம் இன்று போதுமான அளவு ஒரு தொகை இருக்கின்றது கையில். இதை வைத்துக் கொண்டு எங்களால் இந்த நாட்டை சிறப்பான ஒரு இடத்துக்கு நகர்த்த முடியும் என்றது எங்களுடைய India or IMF. That is totally wrong. The existing economy, the working class, there are 8.5 million working class. Through their labor, we can stabilize society. This is a myth. We can't move forward without these IMF or India. We can. Only thing is we need to have proper management, proper plan. நீங்கள் IMF-இலிருந்து விலகியதன் பின்னர் உங்களுடைய அனைத்து பரிவர்த்தனையும் முற்றாக நிறுத்தப்படும். இலங்கை ஒரு நம்பிக்கை என்ற சூழலிலிருந்து விலக்கப்படும். ஆகவே இலங்கை வெளிநாடுகளிலிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணமோ சுற்றுலா மூலம் கிடைக்கின்ற பணத்துக்கான முதலீடுகள் என்பது கூட டாலரில் நீங்கள் செய்யப்பட வேண்டும். விமான நிலையமாக இருக்கலாம், விமான போக்குவரத்தாக இருக்கலாம், விசா போன்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கு உங்களால் உடனடியாக எந்த விதமான மாற்றத்தையும் உங்களிடம் இருப்பில் இருக்கின்ற பணத்திலிருந்து செய்ய முடியாது. ஆகவே மக்கள் வறுமையின் உச்சத்துக்கு சென்று மக்கள் மரணமடைவார்கள். மிகப்பெரிய ஒரு வரிசை கலாச்சாரம் நிற்கும். ஆனால் அந்த வரிசை கலாச்சாரத்தை இல்லாமல் செய்வதற்குரிய எந்த ஒரு செயற்திட்டமும் உங்களிடம் இல்லை. IMF-க்கு மாற்று வழி என்பது உடனடியாக செயற்படுத்தக்கூடிய ஒன்றா. 22ஆம் தேதி நீங்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் உடனடியாக IMF-இடமிருந்து விலகின்றோம் என்று அறிவித்தால் இந்த நாடு திவாலாகும் என்பதுதான் அனைவருடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போன்று IMF-இடமிருந்து விலகுவது என்பது உடனடி தீர்வாக மாற்ற முடியுமா? அந்த அளவு தூரம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நாடு ஆதரவு நிற்கின்றதா? உங்களுக்கு நீங்கள் அனைத்து நாடுகள் மீதும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள், IFM மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். எந்த நாடு ஆதரவு தருவதாக இருந்தாலும் தன்னுடைய நலனில் தான் அது சிந்திக்கும். நீங்கள் இன்னும் ஒரு நாட்டின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற பொழுது கூட உங்களுடைய நலனிலிருந்து தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் என்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்கின்றதா ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 3-4 பில்லியனை உடனடியாக 22ஆம் தேதி தருவதற்கு? First thing is that prediction is totally wrong. If the IMF is a institution granting loans just like a finance company. So merely because we exit from IMF, that won't affect for our international affairs. Number one. Even we have entered into IMF agreement 16 occasions previously. Around 9 occasions, either we exit or we didn't comply with their condition. That is a reality. That's a reality. So all the 16 occasions விடயம், அதாவது நீங்கள் கூறிய விடயம் போன்ற அல்ல. ஏற்கனவே 16 முறை நாங்கள் IMF-ஓடு உடன்படிக்கைகளுக்குள் சென்றிருக்கின்றோம். அதில் பல முறை நாங்கள் எதுவுமே செய்யாமல் வெளியேறி இருக்கின்றோம். அவர்களது நிபந்தனை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ நாடுகள் உதவிதான் செய்திருக்கின்றது. நாடுகளை பொறுத்தவரையில் இந்த நாடுகளும் இன்று வியாபாரத்தில் தான் ஈடுபடுகின்றன. நாங்கள் ஒரு நாட்டிடம் பணத்தை கொடுத்து ஏதோ ஒன்றை வாங்க போகிறோம் என்றால் அதற்கு எந்த நாடும் தயாராகத்தான் இருக்கின்றது.
ஈக்குவட் போன்ற நாடுகள் எல்லாம் உடனடியாக IMF-இல் இருந்து வெளியேறி இருக்கின்றது. IMF என்பது ஒரு நிதியை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் தொழிற்படுகின்றது. அதனால் அதிலிருந்து வெளியேறியவுடன் ஏனைய நாடுகள் எங்களுக்கான ஆதரவை வழங்காது என்பதெல்லாம் ஒரு போலியான விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் அப்படி செய்திருக்கின்றோம். அதனால் எங்களால் நிச்சயமாக ஒரு தரமான பொருளாதார நிலையை நோக்கி செல்ல முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். At the same time, we can slowly enhance our connection with these countries. What I explained, even up to now, IMF didn't do anything. That's what you explained. If they didn't do anything, whether exit IMF, that won't affect to our economy. The next thing is, of course, now countries like India, if we are supporting, we have to warmly welcome. What I said, in the guise of supporting, you can invade the country. So we should not allow that. That is not the friendship. That is not the friendship. So we should be in a firm position. Yes, we warmly welcome all the countries all over the world. Help us, support us. We are ready to get your support. At the same time, we are keeping our sovereignty. We are keeping our dignity. Only we are dealing with you. That's all. மக்கள் போராட்ட முன்னணியினுடைய பொருளாதார கொள்கை அது IMF என்பதை ஒரு விடயமாக பார்க்கின்றது. அந்த விடயத்திலிருந்து விலகி தாங்கள் பொருளாதார ரீதியாக வெற்றியடைய முடியும் என்பது. அதனை கடந்து இந்த நாட்டில் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. இனப்பிரச்சனைக்கான பிரதான தீர்வாக நீங்கள் முன்வைப்பது? குறிப்பாக தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு தொடர்பாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக 5 தசாப்தத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் சிங்கள மக்களிடம் தெரிவித்திருக்கிறோம். சிங்கள மக்களிடம் எவ்வாறு கூறுகின்றோம் என்றால், நீங்கள் சுதந்திரமான ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கு, ஏனைய முஸ்லீம் மக்கள், மலையக மக்களுக்கு ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும். அந்த தீர்வை வழங்காவிட்டால் உங்களால் என்றுமே சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ முடியாது என்பதை நாங்கள் சிங்கள மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை ஆகட்டும், ஏனைய நாட்டினுடைய பொது பிரச்சனைகள் ஆகட்டும், ஆனால் தமிழர்களாக இருப்பதனால் ஒரு இன ரீதியான ஒடுக்குமுறையை தமிழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவே தமிழர்களுக்கென்று தனியான பிரச்சனை ஒன்று வேறு இருக்கின்றது. எனவே அந்த பிரச்சனைக்காக ஏனைய இனங்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழ், இவர்களுக்கு தனித்தனியான பிரச்சனைகள் இருக்கின்றது, வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கின்றது, அரசியல் அதிகாரமற்ற பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே நாங்கள் இந்த 4 தேசிய இனங்கள் இருக்கின்ற என்ற விடயத்தை ஒரு தட்டில் எடுத்து வைத்து ஒரு தீர்வு திட்டத்துக்கு எங்களை பொறுத்தவரை அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் தாங்களை ஆளக்கூடிய சுயாட்சி அலகுகளை ஏற்படுத்துவது எங்களுடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. இந்த சுயாட்சி அலகுகளை கூட மீளப்பெற முடியாத அதிகாரங்களை கொண்ட கட்டமைப்புகளாக நாங்கள் உருவாக்க ஆசைப்படுகின்றோம். குறிப்பாக 2 சபைகள், ஒன்று பாராளுமன்றம், இன்னும் ஒன்று இந்த தன்னாட்சி அதிகாரங்களை கொண்ட இந்த சுயாட்சி கட்டமைப்புகளை நிர்வகிக்கின்ற இன்னும் ஒரு அமைப்பு. இந்த 2 சபை திட்டம் எதற்காக என்றால், பாராளுமன்ற அதிகாரத்தின் ஊடாக என்றுமே, ஏனென்றால் பாராளுமன்ற அதிகாரம் என்றது எப்பொழுதுமே பெரும்பான்மையை சார்ந்திருக்கக்கூடிய ஒன்று. எனவே பாராளுமன்ற அதிகாரத்தின் ஊடாக இந்த தன்னாட்சி சுயாட்சி அதிகாரங்கள் மிக்க அலகுகளில் இருந்து அந்த அதிகாரங்களை மீள பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த 2 சபை அலகுகளை உருவாக்குகிறோம். இதில் 2வது சபையில் எப்பொழுதுமே ஒன்று என்கின்ற 4 பேர், 4 விடயங்கள், தமிழர், முஸ்லீம் ஒருவர், மலையக தமிழர் ஒருவர், சிங்கள ஒருவர். எனவே இங்கு சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருப்பார்கள். அவர்களை தாண்டி இவர்கள் இந்த சுயாட்சி அலகுகள் தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியாது. எனவே இந்த அதிகாரம் மிக்க ஒரு சரியான ஒரு அதிகார பகிர்வு, என்றுமே தங்களை தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்ச அதிகார பகிர்வை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். இதை நாங்கள் எந்தவித இனவாதிகளுக்கு பயந்தோ அல்லது சிங்கள தேசியவாதத்தை சிந்திக்கிறவர்களுக்கு பயந்தோ நாங்கள் இதனை சொல்லாமல் ஒழிக்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாடை தீர்க்கமாக எடுத்து சிங்கள மக்களிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றோம். இதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் கூறியது போன்று ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்படுமாக இருந்தால், சுயாட்சி அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்படும் என்றால், நாடாளுமன்றத்தினுடைய தேவை எதற்காக? எவ்வாறு அந்த கட்டமைப்பு இயங்கும்? ஒரு நாடாக நாங்கள் இயங்கும் பொழுது ஒரு நாட்டுக்குள் தான்
சுயாட்சி அலைகள் இருக்கு. ஏற்கனவே ஃபெடரேஷன் முறையில் சமஷ்டி அலைகளை கொண்ட ஏனைய நாடுகளை எடுத்துக்கிறாங்க. அனைத்து நாடுகளிலுமே இந்த பாராளுமன்ற முறைமே இருக்கு. அது தேசிய ரீதியான விடயங்களை கையாள்வதற்கான விடயங்களாக இருக்கு. சுயாட்சி அலைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான தனியான அதிகாரங்கள், நிதி, அவர்கள் வெளிநாட்டோடு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ஏரியாக்குரிய போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் போன்றவற்றை வழங்கி அவர்களால் என்றுமே அந்த அதிகாரத்தில் இருக்க முடியாத என்ற நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த பாராளுமன்றம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை. எனவேதான் இப்படியான அதிகாரம் ஒன்றை வழங்குகிறது. ஆனாலும் ஒரு நாடாக இயங்குகின்ற ஒரு அமைப்பிலே பாராளுமன்றத்தினுடைய தேவை சட்டங்களை இயற்றுவது, ஏனைய விடயங்களை கையாள்வது, எப்படி இந்த டெரிட்டரிஸை வச்சு, அதாவது அலகுகளை வைத்து யுனைடெட் நாடுகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை பார்த்தீர்கள் என்றாலும் நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய தேவை ஒரு நாடாக அவசியம். யாழ்ப்பாணத்தில் தையிட்டி, அதே போன்று வடக்கில் குருந்தூர் மலை, அதே நேரம் காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, அரசியல் கைதிகளின் பிரச்சனை, இவ்வாறான ரீதியில் இடம்பெறுகின்ற போராட்டங்களில் உங்களை காண கிடைப்பது இல்லை. நீங்கள் இதுவரை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தற்பொழுது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றீர்கள். தையிட்டி விகாரைக்கு சென்று உங்களால் போராட முடியுமா? நிச்சயமாக ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வடக்கில் இடம்பெற்ற முக்கியமான போராட்டங்களில் நேரடியாக பங்களித்திருக்கின்றோம். உங்களுக்கு அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க முடியும். குறிப்பாக 2000வது நாள் காணாமலாக்கப்பட்டோர் போராட்டத்தில் நாங்கள் 25 பேர் அறகல போராட்டத்தில் இருந்து வந்து அவர்களோடு பங்களித்திருந்தோம். அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக அவர்களது போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். நான் நாளை திருவண்ணாமலையில் இடம்பெறுகின்ற காணாமலாக்கப்பட்ட போராட்டத்துக்காக நான் செல்கின்றேன். எம்மவர் எப்படியாவது இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக பங்களிப்பு அளித்துக்கொண்டோம். கொக்கு தொடுவாய் பிரச்சனை தொடர்பாக நீண்ட அறிக்கை ஒன்றை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அதேபோல் இங்கு இடம்பெறுகின்ற தையிட்டி விகாரையில் நடந்த கைது நீதிபதி விவகாரத்தில் நாங்கள் 10க்கும் மேற்பட்ட ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றோம். அதற்கான எதிர்ப்புகளை உடனடியாக வெளியிட்டிருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை நாங்கள் அங்கு அனுஷ்டிக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்கு இந்த முறை கைது செய்தவர்களை விடுவிக்குமாறு உடனடியாக முதல் போராட்டத்தை சிஐடி அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் செய்திருந்தோம். அது மட்டுமல்ல, அரசியல் கைதிகளுடைய போராட்டத்தில் மிக தீவிரமாக நாங்கள் ஈடுபடுகின்றோம். அரசியல் கைதிகள் விடுதலையாக இருக்கின்றார்கள், எங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய போராட்டம் அவர்களுக்கு நன்கு தெரியும். எனவே அது மட்டுமல்ல, லொஹான் ரத்வத்தை அரசியல் கைதிகள் மேல் செலுத்திய தாக்குதலுக்காக இன்று வரை போராடுகின்றோம். அதற்காக அறிக்கைகள் செய்கின்றோம், வழக்கு தொடுத்திருக்கின்றோம். ஹியூமன் ரைட்ஸில் எங்களுடைய வழக்குகள் இருக்கின்றது. எனவே இங்கு இருப்பவர்களுக்கான ஒத்துழைப்பை அனைத்து வகையிலும் நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கேள்வி அதல்ல, நீங்கள் நேரடியாக நீங்கள் செல்வதோ ஒருவர் செல்வது அல்ல. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு பின்னால் தொழிற்சங்கம் இருக்கின்றது, 3 கட்சிகள் இருக்கின்றது குறிப்பிட்டு சுமார் ஒரு 1000 பேர் உங்களுடைய தரப்பாக தையிட்டி விகாரைக்கு முன்னால் எதிர்த்தரப்பாக நின்று போராட முடியுமா? அது மக்களுடைய காணி என்று கூற முடியுமா? அமைப்பாக நாங்கள் ஒரு போராட்டத்தில் தான் ஈடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கான வழிமுறைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை, கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது வேறு. இங்கு மக்கள் பிரிந்து நிற்கின்ற பொழுது இங்கு சிங்கள மக்கள் பிரிந்து நிற்கவில்லை. இங்கு தனியாக தமிழ் மக்களாக போராடுகின்றார்கள். தமிழ் மக்களுடைய நியாயத்தை சிங்கள மக்களும் இணைந்து சொல்லுகின்ற ஒரு வழிமுறையை உங்களுடைய தொழிற்சங்கங்களின் ஊடாக மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அதை செய்வதற்கான வேலையை நாங்கள் இதுவரை செய்யவில்லை என்பதான் இதுவரை நீங்கள் நிற்பது என்பதோ அல்லது அவர் நிற்பது என்பதோ அது ஒரு அடையாளமாக நாங்கள் நின்று விட்டு செல்ல முடியும். இந்த பிரச்சனைகள் என்பது நேரடியாக இன ரீதியான முரணாக மாற்றப்படுகின்றது. ஆனால் இங்கு சிங்கள மக்களும் அந்த விடயத்தில் எதிர்த்து நிற்பார்கள். சிங்கள மக்கள் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். அந்த எதிர்பார்ப்பில் எந்தவித தவறும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் பல போராட்டங்களில் சிங்கள மக்களை இணைத்து தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பலரை இணைத்து சிங்கள மக்கள் இணைத்து நடத்தப்படுகின்ற பொழுது அது இராணுவத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்குமா, அல்லது அவர்கள் எதனை நினைத்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடுகின்றனர்? நிச்சயமாக அது இராணுவம் இறந்தவர்களுக்கும் அந்த நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. இல்லை தவறான. முள்ளிவாய்க்காலை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எங்களுடைய பேனர்ஸை நீங்கள் பார்க்கலாம், பதாதைகளை நீங்கள் பார்க்கலாம். மிக தெளிவாக முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கான, விடுதலை புலிகள் உட்பட அனைத்து தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகின்றோம். திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்தை நாங்கள் இங்கு கஜேந்திரன் அவர்களை அடித்த பொழுது அதற்காக அங்கு சிங்களவர்களை இணைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எங்களுடைய ஒத்துழைப்பு இயக்கமாக நாங்கள் எந்தெந்த வகையில் ஒத்துழைப்பை வழங்க முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றோம். 2000வது நாள் காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டத்தில் சிங்களவர்களை அழைத்து வந்து அவர்கள் இராணுவ முகாம் ஒன்றை
எதிர்த்து செல்லும் பொழுது இராணுவமே வெளியேறு என்று அதிலிருந்து கோஷங்களை இட்டார்கள். அந்த நாளைக்கு ஒரு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் கூட இடம்பெறுகின்றது 30ஆம் தேதி காணாமலாக. அந்த நிகழ்வில் இவர் கலந்து கொள்வாரா அல்லது சிங்கள மக்களை கூட்டிக் கொண்டு வந்து இவர் கலந்து கொள்வாரா? இவ்வாறான நான்குகின்ற இன ரீதியிலான தையிட்டி விகாரை போன்ற விடயங்களில் இவர் நேரடியாக நின்று போராடக்கூடிய ஒருவரா? தையிட்டி விகாரை தவறாகத்தான் கட்டப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றாரா? Of course, now land grabbing is one of the main issues here. Then forceful settlement is one of the main issues. At the same time, disappearance is concerned. My party, Falkland Social ஏதோ ஒரு வகையில் இங்கே நடக்கிற அத்தனை அடக்குமுறைகளுக்கும் எதிராக நாங்கள் போராடி கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய கட்சியிலே இருவர் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை ஆராய வந்து காணாமல் போயிருக்கின்றார். இவரும் அவர்களோடு இருந்தவர். அதன் பிற்பாடு சுன்னாகத்தினுடைய நீர் பிரச்சனை நேரடியாக வந்து பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் இங்கு நடக்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்திற்கான வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது இன்னும் மேம்படுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. நாங்கள் தேர்தலில் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நாங்கள் இங்கிருக்கின்ற பிரதான பிரச்சனையான இந்த காணி அபகரிப்பு, சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற விகாரைகள், ஏனைய விடயங்களில் மிக தீவிரமாக எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இங்கிருக்கின்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக நாங்கள் துணையாக இருக்கின்றோம். தொடர்ந்தும் அதற்கு துணையாக இருப்போம். எந்தெந்த வகைகளில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க முடியுமோ நிச்சயமாக அளிப்போம். But the Sinhala capitalist caste know how to manipulate that. So as a political party throughout, we are fighting against them. So therefore, without any hesitation, I can. ஒரு விகாரையோ என்னவோ அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்தால் இந்த நாட்டில் சட்டங்கள் இருக்கு, அதை அகற்றத்தான் வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இவர் மட்டுமில்லை, எங்களுடைய நிலப்பாடே அப்படிப்பட்டது. நாங்கள் குந்தூர் விகாரையை கட்டியதற்கு அத்தனை எதிர்ப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த நீதிபதி எங்களுக்கு சென்றபின் அவருக்கு ஆதரவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுக்கு இங்கு எலும்பை குளத்தில் திருவண்ணாமலையில் கட்டப்படுகின்ற விகாரைக்கு நேரடியாக சென்று அங்கு போராடியும் இருக்கின்றோம். எனவே இந்த விகாரைகள் கட்டுவது என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம். இவர் மதமற்றவர். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு மதம் போடக்கூடாது என்பதற்காக சட்டத்துக்கு போராடி வருவார். அவருடைய அந்த விடயங்கள் நீங்கள் கூகுளில் தேடினால் அவருக்கு இருக்கின்ற மிக பிரதான வழக்கு, அவருடைய வழக்கு மிகவும் பிரபலியமான வழக்கு. என்றால் எந்த மதத்தையும் சாராதவர் என்ற ஒருவர். எனவே அவர் இந்த விகாரைகளுக்கு ஆதரவளிக்கும் ஒருவர் அல்ல, அதற்காக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர். எனவே தையிட்டி விகாரை தொடர்பாக நிலைப்பாடு என்பது அந்தந்த பிரதேசங்களில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் சுதந்திரமாக அங்கு வாழ வேண்டும். அங்கு இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. எனவே தான் நாங்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த தன்னாட்சி அதிகாரம் என்ற விடயத்தையே கொண்டு வருகிறோம். எனவே அதற்குள் இருக்கும் எந்த ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை. குருந்தூர் மலை போன்ற இவ்வாறான பிரச்சனைகளின் பொழுது அங்காளு பௌத்த தேரர்கள் வருகின்றார்கள், சிங்கள மக்கள் வந்து நிற்கின்றார்கள். அந்த இடத்தில் உங்களால் ஏன் வந்து நிற்க முடியாமல் இருக்கின்றது தமிழர் சார்பாக? As I said earlier, wherever Tamil or Muslim or Malayalam Tamil or even marginalized Sinhala people. எங்களுடைய பிரதான கொள்கையின்படி எங்கு ஒரு என்ன விதமான அடக்குமுறை இடம்பெற்றாலும் அந்த மக்களோடு நாங்கள் நிற்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில். அதாவது அதற்கு அர்த்தம் நாங்கள் அங்கே எங்களுடைய பிசிக்கலி நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான ஆதரவு தளத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்கான அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்றோம், அழுத்தத்தை கொடுக்கின்றோம், அவர்களுக்கு துணையாக இருக்கின்றோம். அதேபோல் நிச்சயமாக பல விடயங்களில் நேரடியாக வந்து நாங்கள் தலையிட்டு இருக்கின்றோம். நேரடியாக எங்களுடைய வருகை இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அவசியம் ஏற்படுகின்ற பட்சத்தில் அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வருகை தர தயாராக இருக்கின்றோம். வெறுமனே வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, தெற்கிலும் இப்படியான விடயங்கள் நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடக்குமுறைகள் பல்வேறு வகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அங்கும் எங்களால் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் செல்கின்றோம். செல்ல முடியாத இடங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம். நாங்கள் நேரடியாக வர முடியாத இடங்களுக்காக நாங்கள் பின்னால் இருந்தாவது ஏதோ ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கான அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவை வழங்குகின்றோம். அது மட்டும்தான் we are always standing with them irrespective of race, religion. We are always fighting for them. So that is our policy. தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றார்கள் இனப்படுகொலை தொடர்பில். ஆகவே நீங்கள் ரோம் ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திடுவது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது தொடர்பில் கைச்சாத்திட வேண்டும் என்று நீங்கள் அழுத்தம் வழங்குவீர்களா இலங்கைக்கு? First thing is சர்வதேச ரீதியான ஒத்துழைப்பை தமிழ் மக்கள் நாடுவதற்கான ஒரு பிரதான காரணம் உள்நாட்டில் அவர்களுக்கு ஒரு உண்மையான தீர்வோ நீதியோ கிடைப்பதில்லை. ஆனால் எங்களுடைய ஆட்சி அல்லது நாங்கள் கொடுக்க போகின்ற அந்த தீர்வும்
நாங்கள் செய்ய போகின்ற நீதிக்கான விடயங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு அத்தனை தீர்வையும் வழங்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி நாங்கள் ஒன்றை வழங்கும் பொழுது அவர்கள் சர்வதேசத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கான அத்தனை சுதந்திரத்தையும் நாங்கள் வழங்குகின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்படியான ஒரு நிலையைத்தான் உருவாக்குகின்றோம். அதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அதையும் மீறி அவர்களுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை எனும் பட்சத்தில் அதற்கான முழு சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் செல்லலாம். ரோம் ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திடுவது தொடர்பில் நீங்களும் அழுத்தம் வழங்குவீர்கள். உங்களுடைய ஆட்சியில் ரோம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்படும் என்று நம்பலாமா? As I said previously, now we are going to implement people-oriented system. We call it participatory democracy. So Tamil people, if that is a demand of majority Tamil people, if they really demanding that and if they really fighting for that democratic rights should be vested with them. So that's a foundation. So we need not to, after we have disclosed our foundation, you need not to address one by one. That is our framework. Within that framework, that democratic right, we are going to assure that for Tamil people. எங்களுடைய பிரதான விடயமாக இருக்கின்ற பங்கு பெற்றலுடன் கூடிய ஜனநாயகம் என்பது மக்கள் தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தரப்புகளாக இருக்கின்றார்கள். மக்கள் நாங்கள் இப்படி ஒரு விடயத்துக்கு தான் செல்ல போகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் செல்லலாம். ஏனென்றால் அதுதான் எங்களுடைய பிரதான வரைவு திட்டமாகவே இருக்கின்றது. எனவே அதை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. அவர்கள் அங்கு போகிறார் என்றால் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை தான் நாங்கள். உங்களுக்கு தெரியும், சர்வதேச விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதென்றால் ஐசிசியில் இலங்கை கைச்சாத்திட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இன்னும் ஒரு நாடு அல்லது பாதுகாப்பு சபையின் ஊடாக கொண்டு செல்லப்பட வேண்டும். என்னுடைய கேள்விக்கு நீங்கள் இந்தளவு தூரம் சுற்றி பதிலளிக்க தேவையில்லை. நீங்கள் கையெழுத்து வைப்பீர்களா உங்களுடைய ஆட்சியில், அல்லது அதற்காக இலங்கையில் வேறு ஒரு ஆட்சி அமைந்தாலும் அழுத்தம் வழங்குவீர்களா? Now what I said, now ICC code as a whole, what we believe, there were wartime atrocities. We can't deny that. So they have been experiencing that for last 3 decades. So we accept that. So therefore, whether what is included there, of course, we need to have a discuss. That's a different issue. That's why I explain, once we give proper solution to this national question, at the same time there are some other ancillary things as well. For instance, disappearances are concerned, we need to have proper commission here locally. And these unlawful settlements, we need to have a proper commission. Through that, we have to identify the issue. Then going without, this is not a base of sympathy or empathy. To give justice. Now we know if there are disappearances, we have to find the truth first. After finding truth, we can't just say now we have found truth, so we are now say sorry. No, after that we have to give justice. So locally, if we are able to give this kind of solution, whatever international intervention or whatever convention, actually it's in vain, because they will, whatever rights they are demanding, they can get within the system which we are going to implement. So we can't discuss this out of the context. First, we are giving a concrete acceptable solution. Why we are always asking international support, so we are going to diaspora. That is because there's no proper solution right now. Once we give that solution, of course, everything will be resolved. Now, thing is, first of all, I have to tell, now we are contesting for this election based on this manifesto, this policy. So we are canvassing Tamil people regarding that. Whatever Rome agreement or whatever other agreements, of course, we have to have a proper discussion. We have to have a proper, now throughout, that's the way we have. நேரடியாக என்னுடைய கேள்வி, ரோம் ஒப்பந்தம் தொடர்பில் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லை. தமிழ் மக்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதென்றால் நீங்கள் ஒரு தீர்வை வழங்குகின்றீர்கள். அந்த தீர்வை பெற்றுக்கொண்டால் இதுவரை காலமும் இடம்பெற்ற தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற சர்வதேச விசாரணை கோரிக்கையை கைவிட வேண்டும், அப்படி கூற வருகின்றீர்களா?
Yeah, of course. Now, பரந்துபட்ட கொள்கைகள் தொடர்பான நிலப்பாடு பர்டிகுலர் அதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் கேட்கும்போது அதற்கான நாங்கள் சில கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு தான் சில முடிவுகள் எடுக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தமிழ் மக்களினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு முடிவுக்கு நாங்கள் நடந்த விடயங்கள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயமாகட்டும், இங்கு இருக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் ஏனைய விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் எதிர்த்து வந்திருக்கின்றோம். அதேபோல் இறுதி யுத்தத்தில் யுத்த குற்றத்தை செய்யப்படுவதற்கான கோரிக்கைகள் காணாமலாக்கப்பட்ட நிலப்பாடு. எனவே தமிழ் கட்சியிடமோ வித்தியாசமான நிலப்பாடு. எனவே எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் வித்தியாசமாக இருக்கின்றோம் அல்லது பிழையாக இருக்கின்றோம், எதிராக ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தீர்க்க ஒரு நிலைப்பாட்டில் சிங்கள சிந்தனை அல்லது பௌத்தவாத சிந்தனைகளாக அவர்களுக்கு இடம்பெற்ற விடயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு அவர்கள் என்ன தீர்வை எதிர்நோக்குகிறார்கள் ஆதரவு ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுக்கிறோம். திடீரென்று கேட்கின்ற சில கேள்விகளுக்கு அது தொடர்பான விளக்கம் ஒன்றை பெற வேண்டியது, சில கலந்துரையாடலை செய்ய வேண்டியது இருக்கின்றது. மக்கள் சார்ந்துதான் அந்த முடிவுகளும் இருக்கும். என்னுடைய கேள்வி தற்பொழுது உங்களை நோக்கி, அவர் கூறுகின்ற பதிலை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசிய நிலைப்பாடாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியலாக இருக்கலாம். ரஜீவ்காந்தனுடைய நிலைப்பாடு, அவருடைய பதில் ஒரு ஏற்கக்கூடிய பதிலா தமிழ் மக்களிடம் இருந்த பார்வை? நான் எதற்காக அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டேன் என்றும் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு அந்த பதில் ஏற்புடையது, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்புடையது. என்னுடைய வடக்கு கிழக்கு மக்கள் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு வேறுபட்ட பல நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது. அதில் பொருந்த அவருடைய பதில் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பல்வேறு நிலைப்பாடுகளை நாங்கள் ஒத்து தமிழ் மக்களுடைய சில பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய இடங்களை வைத்து நாங்கள் சில முடிவுகளை எடுத்து தான் ஒரு தேர்தல் களத்தில் இருக்கின்றோம். இது ஒரு தேர்தல் களம். இதில் நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் நீண்ட கலந்துரையாடல்களை எடுத்து தான் சில முடிவுகளுக்கு வந்திருக்கோம். சில நிலைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அல்லது அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் பேசாமல் கூட விட்டிருக்கலாம். என்றால் பரந்துபட்ட நிலைப்பாடுகள் நாங்கள் இருப்பதற்காக இந்த நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் அதிகம் பேசியதில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய அத்தனை பிரதான பிரச்சனைகள் தொடர்பாக பரந்துபட்டு கலந்துரையாடல். இதுதான் பிரதான பிரச்சனை என்று இல்லை, இந்த பிரச்சனை எதை நீங்கள் பிரதான ஐசிசிக்கு செல்வது என்பது அல்லது ஒரு சர்வதேச விசாரணை என்பது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று. அது ஒரு நீதி சார்ந்த இல்லை. சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு செல்வதற்கான யுத்த குற்றத்துக்கான இந்த கட்சியையோ அல்லது இந்த வேட்பாளரையோ என்னுடைய கேள்வி, நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு செல்லும் என்று கூட கூறவில்லை. அதற்கான அந்த வழிமுறை தடுக்க இல்லை. நீங்கள் அதை அப்படி எடுக்கிறீங்க. அப்படி இல்லை. சர்வதேச விசாரணைக்கு செல்ல வேண்டும். சர்வதேச நீதி விசாரணை ஒன்று அவசியம். அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் இது இடம்பெறும் என்பது இன்னொரு கருத்து. ஆனால் சர்வதேச விசாரணை என்பது அவசியம். இன்று காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் அத்தனையில் அவர் கூறவில்லை. இல்லை, நான் சொல்கிறேன். காணாமலாக்கப்பட்டவரின் போராட்டங்கள் அத்தனையில் நின்று நாங்கள் குறிப்பிடுவதை தான். நுவான் போப்பகையை பொறுத்தவரையில் சில விடயங்களுக்கு நாங்கள் இன்னும் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் கூறவில்லை என்பதற்காக அவர் அதற்கு எதிரானவர் என்று அர்த்தம் அல்ல. அவர் பல விடயங்களில் பல தடவை கேட்டேன், கூறவில்லை. அதனால் எதிரான நிலைப்பாடு எதிரான நிகழ்ச்சியில் எடுக்கப்படுகிறது. என்னுடைய புரிதலாக அவர் எதிரான நிலைப்பாடு என்று நான் இல்லை. அப்படி நீங்கள் எடுக்கல. அது போல அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படி இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு இல்லை. நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பிழையான இதை கொண்டு போகிறீங்க. இது ஒரு மிகவும் பிழையான ஒரு வாதம். ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்வி தொடர்பாக நாங்கள் எந்தவித கலந்துரையாடலையும் செய்யவில்லை. நாங்கள் எங்களுடைய பரந்துபட்ட நிலைப்பாடுகள் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்றால் அத்தனையுமே தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்றது. அதாவது இன்று ஜேவிபி எடுத்திருக்கின்ற முடிவுக்கு நாங்கள் மிக இல்லை, நான் சொல்லுங்க. ஜேவிபி எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். என்ன காரணம்? அவர்கள் நீதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். எனவே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அது எங்கிருந்து எப்படி என்றாலுமே அந்த நீதி கிடைத்தாக வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி செல்வாக இருந்தால் செல்லக்கூடாது என்று ஒரு பொழுது நாங்கள் சொல்ல போவதில்லை. அதற்கான வழிதான் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. ரோம் ஒப்பந்தத்தில் இலங்கை கச்சாத்திட்டால் அந்த வழி இலகுவானது. இல்லை, அது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்று என்னை பொறுத்தவரை சர்வதேச விசாரணை ஒன்றுக்கோ அல்லது நீதி கேட்கின்ற ஒரு ப்ராசஸுக்கும் நாங்கள் ஒரு காலமும் தடையாக இருக்க மாட்டோம். அது அவரும் சொல்லுவார். யூ கேன் ஆஸ்க், will you be ever be a barrier to go for a international inquiry if we are not on the power?
if Tamil people really want to go for an international court, will you be a barrier? Just answer one answer. Definitely not. Definitely not. நீங்கள் இராணுவ தளபதிகள், இராணுவ வீரர்கள் என்று சிங்கள மக்களால் கொண்டாடப்படுபவர்களைத்தான் ஐசிசி கோர்ட்டில் நிறுத்துவதற்கு உடன்படுகின்றீர்கள். அதாவது when the Sinhala people who are celebrating the war heroes, only they will go to that court. Will you able to accept that? Sorry, I couldn't get. No. When Tamil people go to ICC, International Court, then the accusation against the war heroes, will you able to accept that? Digest that. Yeah, first thing is, now I'll sum up this like this. Now, commemoration, now they think these Sinhala soldiers who sacrificed their life like heroes. Like here, Mulathiv, or when you come to other areas, lot of Tamil people, Tamil youth sacrifice their life. That they also should be allowed to commemorate their people. So basically, if they feel their children are heroes, they should be given that right, because the movements like JVP also enjoy that right. As far as this issue is concerned, that has nothing to do with it. Of course, if there are certain wartime atrocities, there must be a proper inquiry. Whether it's international or local, irrespective of that nature, we are of the view there must be a proper inquiry. Ultimately, Tamil people need justice. If it is a local inquiry, ultimately Tamil people get justice out of that. Of course, it's warmly welcome. Through an international system, if they feel that more independent, if there's a rationale to that, of course we are warmly welcome. What is the objective? Objective is somehow give justice to these wartime atrocities. யுத்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அது உள்நாட்டின் பொறிமுறையில் ஊடாக கிடைத்தால் என்ன, வெளிநாட்டு பொறிமுறையில் ஊடாக கிடைத்தால் என்ன, எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்க வேண்டும். உள்நாட்டு பொறிமுறையில் கிடைக்காத பட்சத்தில், கிடைக்காத நிலை ஒன்று தான் இன்று இருக்கின்றது. அந்த பட்சத்தில் தமிழ் மக்கள் சர்வதேச நீதிமன்றத்தை, சர்வதேசத்தின் ஊடாக அந்த விடயத்தை நாடுவார்களாக இருந்தால் அதற்கு பூரணமாக அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தான் வழங்குவோம். அதற்காக இன்று இராணுவ வீரர்கள் அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க போவதில்லை. தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இதைத்தான் கூறணும். அதே போல் எப்படி கமெமரேஷன், அதாவது நினைவேந்தும் உரிமை தமிழ் மக்கள் தொடர்பாக நாங்கள் மிக தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துக்கின்றோம். எப்படி ஜேவிபியினர் தங்களுடைய நினைவேந்தலை செய்கின்றார்களோ, தமிழ் மக்கள் தாங்கள் நினைக்கின்றவர்களை, விடுதலை புலி உறுப்பினர்களை, தங்களுடைய உறவினர்களை தாங்கள் ஹீரோவாக நினைத்தால் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குன்னு நாங்கள் மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியான நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் போராட்ட முன்னணி மிக சிறந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்றது. பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவர்களுடன் பேசிக்கொள்வதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் நேரம் காரணமாக இந்த நேர்காணலை முடிவுறுத்திக் கொள்கின்றோம். இறுதியாக உங்களுக்கு ஏதாவது கருத்து கூற இருந்தால்? இறுதியாக நாங்கள் மக்களிடம் கூற வேண்டிய ஒரு விடயம், தென்னிலங்கையை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுடைய அந்த பௌத்த சிந்தனை மனமாற்றம் என்பது ஒரு பாரிய சவாலான விடயம். அங்கிருந்து சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்படுவது என்பது கூட மிக மிக சவாலான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பேரம் பேசும் ஆற்றலை வெகுவாக இழந்து வருகின்றோம். எனவே தென்னிலங்கையில் நாங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். 100% எங்களுடன் எல்லா விடயத்திலும் பொருந்தி போகின்றவர்களை காண்பது என்பது அரிது. ஆனால் எங்களுடைய மிக முக்கியமான அரசியல் கோரிக்கைகளோடு ஒத்துழைக்கக்கூடியவர்கள், முற்போக்கு சக்திகள், தீர்க்கமாக எங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் இணைந்து சில விடயங்களில் வென்றெடுக்க வேண்டிய தேவையும், கோட்பாட்டு ரீதியாக ஒத்துழைப்பவர்களுடன் நாங்கள் நிற்க வேண்டிய கட்டாயமும், நீதிக்காக போராடுபவர்களுடன் நிற்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. எனவே சிங்கள மக்களை நாங்கள் ஒருபொழுதும் எதிர்த்ததில்லை. அதேபோல் சிங்கள பக்கத்திலிருந்து எங்களுக்காக வருகின்ற ஆதரவு தளத்தை நாங்கள் அழகாக பயன்படுத்த வேண்டும். அதில் ஆங்காங்கே சில குறைகள் இருக்கலாம். நாங்கள் அதனை மேம்படுத்துவதற்கான கலந்துரையாடல்களை செய்ய வேண்டும். என்றால் இருப்பவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், கலந்துரையாடலுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த வெறுப்புணர்வை தவிர்த்து ஏதோ ஒரு வகையில் இணைந்து எங்களுடைய பிரதான கோரிக்கைகள், அரசியல் கோரிக்கைகள், நிலைப்பாடுகள், ஆட்சி அதிகாரம் போன்றவற்றை வென்றெடுப்பதற்கான ஒரு அரசியலை எங்களுடன் சேர்ந்து செய்யுமாறு அன்பாக அழைக்கின்றேன். நுவான் பௌபகே அவர்களுக்கும் எங்களுடைய குடை சின்னத்துக்கும் உங்களுடைய வாக்குகளை, ஆதரவை நல்குமாறு தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். You want to tell at the end of this? Yeah, of course. First of all, now as People Struggle Alliance, we have come up with radical solution for the economic crisis.
debt crisis, and this crisis of the state structure, at the same time, national question. So we have thoroughly go through your issues in North and East, not individually. We had a lengthy discussions with Tamil communities, Tamil parties. So I am contesting not to tell that once I become the president, I am going to do this, that and this. That is not our policy. So this, we are going to establish people-oriented democracy. We are calling it participatory democracy. Irrespective of race, irrespective of religion, irrespective of your employment, all the people should be vested with powers to participate the decision-making process. So we are lack of that. As a result of that, only these issues were rising out of the system. Therefore, we are talking about the system change. As a part of the system change, we have given comments, especially the issue of the Tamils. That's the national question. We have given a most radical solution for that. Therefore, trust us. People Struggle Alliance is not an alliance with the one character or one individual. So we are the people's movement. This is people's manifesto. We believe people in North vote us because this policy is totally people's oriented policy. Through that only we can resolve the issues like economic issues, state structure and most importantly, issue like national question. So we believe that you will stand with us. And our logo is the umbrella. So this under umbrella logo only we are contesting. So I firmly believe you will accept our policies. And we have bad experience in the past. So we are trying to get rid from that. So please go through our policy statement. So I can firmly say that this is the only manifesto that came up with a proper solution for national question. இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.